ஆர்.என். ரவி அவர்கள் ஏதோ வழக்கத்தில் இல்லாத ஒன்று சொல்கிறதா இப்போ ஆளுங்க அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது இப்படி தமிழக மக்கள் வந்து மதிக்கக்கூடியவங்க, தேசிய கீதத்தை மதிக்கக்கூடியவங்க, தமிழகத்து மக்கள் வந்து சகிப்புத்தன்மை உடையவங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவர்கள் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் தமிழக மக்களை வம்புக்கு இழுக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஸ்கூல், ஒரு பப்ளிக் ஸ்கூலு, அங்கே வந்து ஸ்கூல் தொடங்குது, ஜனகணமன பாடிக்கிட்டு இருக்காங்க, தேசிய கீதம் ஒலித்து கொண்டு இருக்கிறது. எதிர்த்தாப்புல ஒரு டீ கடையில் உள்ள ஒருத்தர் திடீர்னு டீ குடிக்கிட்டு இருந்தால் டீ கிளாஸ் வச்சுட்டு கிளம்பி நிற்கிறார். அதை பார்த்துட்டு அந்த டீ கடையில் இருந்தவங்களாம் கிளம்பி நிற்கிறாங்க. அதை ரோட்டில் துல்லியமாக கவனித்தவன், புரிஞ்சுக்கிட்டவன், எதுக்கால அவங்களாம் கிளம்பி நிற்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டான், அவனு நின்னான். இது நான் சமீபத்தில் பார்த்த நிகழ்வு. அதாவது தேசிய கீதம் ஒலிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியில் நின்னவங்க அதோட ஒலியை கேட்டு நின்னாங்க. அந்த நின்ன நபர் ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டார். அது ஆரோக்கியமான ஒரு நடைமுறை, தேசிய கீதத்துக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு. இல்லை, நாங்கள் ஸ்கூலுக்கு வெளியில் கேட்டோம், அது நடைமுறை இல்லை, நாங்கள் நிற்கிறது நடைமுறை இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். நடைமுறைகள் என்பது மரியாதை, பற்று, இதில் தான் உருவாகுது. அவமதிப்பில் உருவாக்கப்படுவது நடைமுறை அல்ல. தமிழக அரசு அதை தான் செய்யுது. தமிழக சட்டமன்றத்தில் 1991 வரலும் ஒலித்த தேசிய கீதத்தை அதுக்கு பின்பு வந்த கவர்னர்கள் கண்டுக்கலை. அதான் உண்மை. 34 வருஷமாக யாருமே கண்டுக்கலை. பன்வாரிலால் புரோஹித் இப்படிலாம் சொல்கிறாங்க, கண்டுக்கலை. அது அவங்களோட தப்பு. ஆளுநர் ரவி கேட்பது தவறல்ல, சரி. ஆனால் ஆளுநரை வந்து என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஏதோ இல்லாத பொல்லாத சொல்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. இது தடுக்கப்பட வேண்டும். தமிழர்கள் எங்களுக்கு மதிக்க தெரிந்தவர்கள், தமிழர்கள் அனைத்தையும் மதிக்க தெரிந்தவர்கள், தேசியத்தின் மீது அதிகம் அன்பு கொண்டவர்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தங்களுடைய செய்கையின் மூலம் சொல்ல வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை. நன்றி.